சைடில் வர கமெண்ட்ஸ்லாம் பாருங்கள். அதை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சு நீங்கள் வாசித்து பாருங்கள். இது ஒரு வீடியோவுக்கு மட்டும் வந்த கமெண்ட்ஸு. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அவ்வளோ வீடியோக்கு கீழேயும் ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழில் வச்ச மாதிரி நான் அந்த டாபிக் பற்றி தான் நான் பேச போகிறேன். என்ன பேச போகிறேன் அப்படின்னாக்க, இதில் நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் யூடியூப்ல ஆகட்டும் இன்ஸ்டாவிலையும் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியல. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிவ்யூஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்லா இருக்குன்னு போடுறாங்க, நல்லா இல்லைனாலும் போடுறாங்க. ஆனால் நல்லா இருக்குன்னு போட்டாலும் ஒரு சில பேர் அதில் வாங்கி ஏமாந்தவங்க ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு வாங்கி நல்லா இல்லை, குவாலிட்டி இல்லை, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் அப்போ நீங்கள் பணம் வாங்கிட்டு நீங்கள் ரிவ்யூ போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அதுலேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, நல்லா இல்லைன்னு சொன்னாலும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இப்போ அவங்கள்ட்ட வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க நல்லாலே நம்ம சொன்னாலும் அதில் கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, மக்கள்கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணி, இப்போ நான் சாரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு புட்டிக்லேருந்து ரொம்ப மோசமாக வந்துச்சு. அது எந்த புட்டிக் அப்படின்னு கேட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எல் புட்டிக். இந்த புட்டிக்லேருந்து இது வரைக்கும் எந்த புட்டிக் நான் ஒரு 6-7 புட்டிக்கில் நான் வாங்கியிருக்கேன். சாரி ரிவ்யூ போட்டிருக்கேன். எந்த புட்டிக்குமே சாரி ரொம்ப மோசமான எதுவுமே இருந்தது கிடையாது. ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சாரி ஒரே ஒரு புட்டிக்கில் மட்டும், எல் புட்டிக்கில் மட்டும், இந்த புட்டிக்கில் மட்டும் அந்த சாரி நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். அந்த சாரி ரொம்ப மோசம், அந்த குவாலிட்டியே சரியில்லை. அந்த சாரி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அந்த சாரி அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அந்த சாரியை பார்த்துட்டு கூட இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த சாரியை நான் போட்டதுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து டெலிட் பண்ணிட்டாங்க வீடியோவை. நிறைய பேர் ஆன்லைன் புட்டிக்கில் நம்ம சாரி வாங்குறோம். சாரி வாங்கி உண்மையான ரிவ்யூ கொடுத்தோம் அப்படின்னாக்க நல்லா இருக்கு, அதாவது நல்லா இல்லாமல் ரொம்ப மோசமாகவே வந்தாலும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. வீடியோவுக்கு நிறைய வியூஸ் போகுது, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வீடியோ எப்போனாலும் இருக்குது. ஆனால் சாரி நல்லா வரல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீடியோவை உடனே காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்கிடுறாங்க, டெலிட் பண்ணிடுறாங்க. நம்ம ஃபேக்காக ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் சாரி உங்கள்கிட்ட தான் வந்திருக்கு. இதில் ஒரு லேடி கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி அப்படின்னாக்க, நீங்கள் பக்கத்தில் எங்கேயோ வாங்கிட்டு நீ இப்படி நல்லா இல்லைன்னு சொல்லி ரிவ்யூ கொடுக்குற, உனக்குலாம் பொறாம அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்கள்ட்ட பொறாமப்பட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒன்றும் கிடையாது. நாங்கள் சாரி ரிவ்யூ வீடியோ போடுறோம். இது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணி என்னோட 1000 ரூபா போயிடுச்சு, 500 ரூபா போச்சு, 2000 ரூபா போட்டு வாங்கினேன், சாரி ஒருத்தே இல்லை, ரொம்ப பழைய சாரிமா இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு அப்படி போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல் புட்டிக்லேருந்து 50% நல்லா போகுது, 50% நல்லா போகலை. நேரில் போய் எக்ஸ்போவில் போட்டு வாங்கினவங்களும் நம்ம தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்குவோம். அதனால எந்த பயமும் கிடையாது. எக்ஸ்போ போய் நீங்கள் வாங்குறது பெட்டர். எக்ஸ்போவில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய பேர் ரொம்ப டூ மச் அப்படின்னு தான் சொல்கிறாங்க விலையை பொறுத்த அளவுக்கு. அதாவது நம்ம ஒரு புட்டிக் பற்றி நமக்கு உண்மையை நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த வீடியோவை இருக்க விட மாட்டேங்கிறாங்க. இப்போ இருக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, வீடியோ நம்ம மெயினான சேனலில் நம்ம போட்டால் நமக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. 90 நாள், சாரி 30 நாள் கிடையாது, 90 நாள். இந்த 90 நாள் ஸ்ட்ரைக் முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம வியூஸ் நல்லா போகும். அது வரைக்கும் வியூஸ் ஒரு கம்மியாக தான் போயிட்டு இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் யாரும் அந்த அளவுக்கு வீடியோ போட மாட்டாங்க. அப்போ நம்ம உண்மையான விஷயத்தை மக்களுக்கு சொல்லலாம். சாரி நல்லா வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடனா வீடியோ இருக்க விட மாட்டேங்கிறாங்க, ஸ்ட்ரைக் கொடுத்து டெலிட் பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? இதை மக்களுக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும், சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு ஃபேக் சேனல் ஆரம்பிங்க. சும்மா ஒரு சின்ன சேனல், வேற ஒரு சேனல் எக்ஸ்ட்ரா. சில பேர் இப்போலாம் ஒரு சேனல் மட்டும் ரன் பண்ணுறதுலாம் கிடையாது, இன்னொரு சேனலும் வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன சேனல் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த சேனலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மெயினான ஒரு சேனலில் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. ரெண்டாவதாக வச்சிருக்க ஒரு சேனலில் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நல்லா வந்துச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் நல்லா வராத பட்சத்தில் மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஏன்னா நிறைய பேர் அவங்கள்ட்ட வாங்கிட்டு நல்லா இல்லைன்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்குது. இதே ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் எல் புட்டிக்லேருந்து வாங்கி ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஒருத்தே இல்லை, சாரி ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது அந்த சாரி விலை ஒரு 300 ரூபா தான் இருக்கும். இது போய் 800 ரூபாயா, அதுக்கு ஒருத்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு ஸ்ட்ரைக்கு கண்டிப்பாக கொடுத்து அவங்க வீடியோவை டெலிட் பண்ணுவாங்க. அந்த அவங்களோட வீடியோவை நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில், அப்படி இல்லைனாக்கா கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் போய் டச் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு சில பேர் எங்கள் ஃபேமிலியே நாங்கள் அவங்கள்ட்ட தான் வாங்குறோம், ஆனால் சூப்பராக இருக்கு, நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எங்களுக்கு நல்லா வரல, வந்துச்சுன்னா நாங்கள் ஏன் சொல்ல போகிறோம்? எங்களுக்கு நல்லா வரல. அதனால் ஏகப்பட்ட பேர் வீடியோஸ் போட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லியும் வீடியோ போட்டு எந்த பிரயோஜனம் இல்லை, டெலிட் பண்ணிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு சேனலில் அவங்கள பற்றி கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போடுங்க. ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரைக் முடிஞ்சோன்னா திரும்பவும் ஒரு வீடியோ போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் அந்த மாதிரி தான் போடுவேன். நான் போட்டிருக்கேன். நான் இன்னொரு சேனல்லையும் கண்டிப்பாக அந்த சாரியை காட்டி நான் ஒரு வீடியோ போடுவேன். இது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சேனல் சொல்கிறாங்க. உண்மையை அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்கா இன்னொரு சேனலில் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். இவங்க புட்டிக்லேருந்து வாங்கின இத்தனை பேர் வீடியோ போட்டிருக்காங்க, ரிவ்யூ போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சே ஆகணும். அந்த சாரியில் உள்ள அந்த டேக் கூட நான் பிரிக்கவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.